ஸ்பெஷல் கொங்கு நாட்டு அரிசி பருப்பு சாப்பாடு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு ஸ்பெஷல் பவுடர் தேவைங்க. இதுதான் வந்து அந்த அரிசி பருப்பு சாப்பாட்டுக்கே ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்க போது. ஒரு பெரிய துண்டு பட்டை, 4-5 கிராம்பு, 2 டீஸ்பூன் சோம்பு, 2 டீஸ்பூன் சீரகம் நல்லா நுணுக்கிக்கோங்க. அப்போ தான் ஃப்ளேவர்ஸ்லாம் வெளியே வரும். குக்கர் ஏற்றி நல்லா எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம், வரமிளகா, பெருங்காயம், நிறைய பூண்டு பல் சேர்த்து வதக்கினதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் தான் இதுக்கு ஐடியலி போடணும். பட் என்கிட்ட கம்மியாக இருந்ததுனால நான் ஒரு பெரிய வெங்காயத்தையும் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளியும் சேர்த்து நல்லா மசீர வரைக்கும் வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. இதை நான் ஷூட் பண்ண மறந்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம நுணுக்கி வச்ச பவுடர் இதையும் போட்டு நான் 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றுவேன். நல்லா குழைவாக வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அதுக்கு நடுவில் இந்த ஜவ்வரிசி வடாமையும் வந்து நான் வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேங்க. அதுக்குள்ளே சுட 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 நம்ம ஊர் கோயம்புத்தூர் ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாப்பாடு ரெடி. இது சுட சுட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். தொட்டுக்கறதுக்கு எதுவுமே வேண்டாம். பட் அன்றைக்கி நான் வந்து வெண்டைக்காய் பொரியலும், உருளைக்கிழங்கு பொரியலும், வெண்டைக்காய் பச்சடி செஞ்சுருக்கேன். இதெல்லாமே வந்து